ஆலு பராத்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் மிச்ச ஸ்டஃபிங் இருந்துச்சு. அது ஈவினிங் அதை வச்சு கொஞ்சம் சமோசா பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு 2 உருளைக்கிழங்கு நான் வந்து ப்ரெஷர் குக் பண்ணிக்கிட்டேன். இது 5, 6 விசில் கூட வைக்கலாம். நல்லா மேஷ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் எண்ணெயில் கொஞ்சம் சீரகம், வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். ஸோ நான் உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா குழம்புத்தூள், வீட்டில் அரைச்ச சீரகத்தூள், அதுக்கப்புறமா வந்து கரம் மசாலா சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட் இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் சப்பாத்தி வந்து நம்ம நார்மல் சப்பாத்தி மாவு தான். அது நல்லா திரட்டிட்டு இந்த ஸ்டஃபிங் எடுத்து உள்ளே வச்சுட்டு நம்ம நார்மலாக சப்பாத்தி திரட்டுற மாதிரியே திரட்டிக்கணும். ஸோ உங்களுக்கு நல்ல உருளைக்கிழங்கு மசிச்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து வெளியே உருளைக்கிழங்கு தெரியாது. ஸோ உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தால் அங்கங்கே தெரியும். ஸோ இதை நம்ம தவாவில் போட்டு எடுத்துட்டோம்னா ஆலு பராத்தா ரெடி. ஸோ இதுக்கு தொட்டுக்க கர்ட் நல்லாயிருக்கும். ஸோ நான் இந்த மைதா வாங்கி பல வருஷம் ஆச்சு. ஸோ கொஞ்சம் ஸ்டஃபிங் இருந்ததால் கொஞ்சம் சமோசா போடலான்னு வாங்கினேன். மிச்சம் ஸ்டஃபிங்கில் நான் எப்படி பண்ணேன்னா கொஞ்சம் ஆயிலில் கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ சில்லி தூளும் கொஞ்சோண்டு சாட் மசாலா, இந்த மிச்சம் இருந்த உருளைக்கிழங்கு மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் வேர்க்கடலை, கொத்தமல்லி மட்டும் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறமா நம்ம நார்மலாக இந்த சமோசாவில் ஸ்டஃப் பண்ணிவிட்டு பொரிச்சு எடுத்தால் சமோசா ரெடி. ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஈஸியானாலும் நம்ம சப்பாத்தி தட்டுற மாதிரி திரட்டிட்டு நடுவில் கட் பண்ணிவிட்டு கட் பண்ண சைட்லேருந்து 2 சைட் ஃபோல்ட் பண்ணிவிட்டு உள்ளே ஸ்டஃபிங் எடுத்து உள்ளே வச்சிடணும். அதுக்கப்புறமா மேலேயும் சீல் பண்ணிவிட்டு எண்ணெயில் பொரிச்சா சமோசா ரெடி.